Hi students, welcome to KC Botany. நாம் இந்த இடத்துல 11th Physics தமிழ் மீடியம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு கொஷின் பேங்க் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் அதுக்கான மெட்டீரியல் இருக்குது. ஸோ சொல்கிறது மட்டும் ஒரு 2 நிமிஷம் அல்லது 3 நிமிஷம் கேளுங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸு மெட்டீரியலை பார்த்தோமா பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணோமா அதோட முடிஞ்சு. அப்புறம் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து இந்த கொஷின்ஸ் எல்லாமே சொல்லவே இல்லை, ஏன் சொல்லலை, இதெல்லாமே கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சொல்லிடுறத கேட்டுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 டைப் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 25 மார்க்ஸ்லேருந்து 35 மார்க்ஸ் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் 45லேருந்து 55, அதாவது இது எல்லாமே 70க்கு. அதே போல் ஃபுல்லாக சரிங்களா, ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரியும் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே முக்கியத்துவத்தின் அடிப்படையில் வினாக்கள் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே கொஷின் பக்கத்தில் பேஜ் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த பேஜ் நம்பர் அப்படிங்கிறது இந்த மெட்டீரியலில் இருக்குது சரிங்களா. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பேஜ் நம்பர் 30. அதேமாதிரி இங்கே கொஷின், இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா ஒரு பரிமாண மீச்சு முதலில் பொருட்களின் திசைவேகம் அப்படி இல்லைன்னா ஆற்றல் வேலை ஆற்றல் தத்துவத்தை கூறி விளக்குக. ஸோ அதுக்கான ஆன்சர்ஸு இங்கே வந்து என்ன பண்ணுது இருக்குது சரிங்களா. நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம். அதனால் இந்த 2 பிடிஎஃப்மே டவுன்லோட் பண்ணிங்க. நீங்கள் மெல்ல கற்களாக இருந்தாலும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், நேர்கோடு வரை தாமஸ் ஆல்வா எடிசன் குழு, அதாவது மெல்ல கற்போர், அது வந்து 25லேருந்து 30 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். புள்ளிகள் வைத்த கோடு வரை சராசரி, அதாவது 45லேருந்து 55 மார்க்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே தான் அந்த நேர்கோடு சரிங்களா. இது வரைக்கும் படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 45 மார்க்ஸ் அளவுக்கு, 25லேருந்து 35 மார்க்ஸ் அளவுக்கு கிடைக்கும். அதேமாதிரி இந்த டாட் வச்சுருக்கிற அளவுக்கு படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 45லேருந்து 55 மார்க்ஸ் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டாபிக் வைஸாக இம்பார்ட்டன்ட் கொஷின், 5 மார்க்ஸில் என்ன இம்பார்ட்டன்ட் கொஷின், 3 மார்க்ஸில் என்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு, 2 மார்க்ஸில் என்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்குது, ஒவ்வொரு யூனிட் வைஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் 2 மார்க்ஸு இம்பார்ட்டன்ட் சொல்கிறது கொஞ்சம் கடினம் தான். ஏன்னா நமக்கு புக் பேக்லேயே நிறைய 2 மார்க்ஸ் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இதில் இருக்கிறது எல்லாமே படிச்சிருங்க. ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் 2 லிங்க்கு தரேன், பிடிஎஃபோட லிங்க்கும் தரேன். ஸோ இது வந்து டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணிங்க. இதிலே பார்த்தீங்கன்னா ஸ்டார் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் இந்த மெட்டீரியல்லே இருக்குது. ஸோ அந்த கொஷின்ஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணனாலும் ஒவ்வொரு லெசன் வைஸாக என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்காங்க சரிங்களா. இப்போ ஃபஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின் இதெல்லாமே கொடுத்துட்டு 5 மார்க்ஸில் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்டாக சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பாருங்கள், எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது இதை யூஸ் பண்ணி படிச்சுங்க. ஆல்ரெடி நம்ம சாப்டர் வைஸாக இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். அந்த கொஷின்ஸுமே பாருங்கள். அது எல்லாமே நான் லிங்க்கில் தரேன் டிஸ்கிரிப்ஷனில். அதேமாதிரி இயர் கொஷின் பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணியிருந்தோம், அண்டு கம்பாரிசனும் அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு இதை வந்து டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ இங்கிலீஷ் மீடியம் தான் கமெண்ட்டில் இங்கிலீஷ் மீடியம் டைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ ஆல்.